கிறிஸ்துவுக்குள் பிரியமான அருமையான சகோதரிகளே, தாய்மார்களே, எல்பத்தில் இன்டர்நேஷனல் பைபிள் காலேஜ் படிக்கிற என்னுடைய அருமை ஸ்டூடெண்ட்களே, உங்கள் எல்லாருக்கும் பெண்கள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை அவர் ரட்சித்த பிறகு, நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு, அவரால் மீட்கப்பட்ட பிறகு அவர் மீது இருக்கிற அன்பும் வைராக்கியமும் ஐக்கியமும் எனக்குள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு உங்களிலும் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை அவர் தருவாராக என்று சொல்லி உங்களுக்காக நான் வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கும் நேசர் மீது இருக்கிற அன்பும் வைராக்கியமும் அதிகரிக்க வேண்டும். நாம் இந்த தலைப்பில் நம்ம உன்னத பாட்டிலிருந்து நாம் பார்க்கலாம். ஒவ்வொரு பெண்களும் கவனமாக கேளுங்கள். உன்னத பாட்டு என்று சொன்னாலே உன்னதமானவரை உயர்த்தி பாடுவது, உன்னதமானவர் மீது இருக்கிற நேசம். உலகத்தில் வேறு யாரும் உன்னதமானவர் கிடையாது. உயரும் உன்னதமான தேவன், சிங்காசனத்தில் வீட்டுக்கு தேவன் நம் இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் உன்னதமானவர் என்று சொல்லப்படும். இங்கு அவர்களே, இன்றைக்கும் உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவருடைய நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரை போலும் வைத்துக் கொள்ளும். நேச மரணத்தை போல் வலிது, நேச வராக்கு பாதாளத்தை போல் கொடிதாயிருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலும், அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையும் இருக்கிறது. அருமையானவர்களே, நான் இயேசு கிறிஸ்து என்னை மரண படுக்கையில் தூக்கின பிறகு நான் வேதத்தை அதிகமாய் வாசித்து தியானிக்கும் போது எனக்கு அவரோடு கூட இருக்கிற அந்த அன்பு அதிகரித்தது. அப்படி நான் ஒரு மலையில், அதாவது சித்தேரி மலையில் போய் இருந்து நான் உபவாசம் பண்ணி ஜெபித்து கொண்டிருக்கும்போது இந்த வார்த்தையின் மூலம் ஆவியானவர் என்னோடு கூட பேசினார். இதில் 4 காரியங்கள் நாம் பார்க்கிறோம் அல்லவா? நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையாகவும், அதாவது அவரை நேசிக்கிற பிள்ளைகளை அவர் தம்முடைய இருதயத்தில் முத்திரையாக வைத்திருக்கிறார். அந்த நேசிக்கிற பிள்ளைகளை முத்திரையாக வைத்தவர் மட்டும்தான் கடைசி விருந்து, முடிவு விருந்து நம்மளை என்ன செய்ய முடியும்? கைவிடாமல் அவர் பாதுகாத்துக் கொள்வார். அதுதான் இருதயத்தில் முத்திரையாய் வைக்கிறது. எனக்கு அருமையானவர்களை, அடுத்தது பார்த்தீர்கள் என்று சொன்னால், புயத்தின் மேலும் முத்திரையாக வைத்துக் கொள்ளும். புயம் முத்திரையாய், முத்திரை என்று சொன்னால் கன்னிகைகள் ஒவ்வொருவருமே, நீங்களும் நானும் அவருடைய உள்ளங்கைகள் வரைந்து வைத்திருக்கிறோம் இல்லையா? நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன். இதை நீங்கள் கேட்கும் போதே நீங்கள் அவருடைய உள்ளங்கைகள் வரைந்து வைக்கப்பட்டிருக்கிறபடினால் ஒவ்வொருத்தரும் அவர் மீது வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக, அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக நம்மை அவருடைய உள்ளங்கைகள் முத்திரைக்க வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு ஆவியினால் அவர் நம்மை என்ன செய்திருக்கிறார் தெரியுமா? ஒவ்வொரு கன்னிகைகளையும் தமது நேசர் கன்னிகைகள் தமது ஆவியினால் முத்திரையிட்டு இருக்கிறார். பரிசுத்தாவியை தந்து அவர் மீது அன்பு காட்டும்படி அவர் நம்மளை ஆவியினால் முத்திரையிட்டிருக்கிறார். ஆமீன். அடுத்தது, நேசம் மரணத்தை போல் வலியது. அன்புங்கிறதுங்க பயங்கரமா கொடியதானது. அந்த அன்புக்காக எல்லாருமே எவ்வளோ ஏங்குறோம் இல்லையா? அவர் நம்மீது வைத்த அன்பின் நிமித்தமாக நேசம் மரணத்திலும் வலியது இல்லையா? மரணம்னு சொன்னாலே அந்த மரண வலி நிறைய பேருக்கு தெரியும், மரணத்திற்குள் போனவர்களாம் தெரியும். ஆனால் அப்படிப்பட்டதுதான் அவருடைய நேசம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்குது. பாருங்களேன், நேசம் மரணத்திலும் வலியது. பாருங்க, தன்னுடைய சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுத்தவர் தான் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜீவனை கொடுத்தவர் இயேசு. அப்போ அன்பின் நிமித்தமாக, நம் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக ஜீவனை கொடுத்திருக்கிறார். எவ்வளோ அன்பு காட்டார். அப்போ நீங்கள் அவருக்காக என்ன செய்ய வேண்டும்? அவர் மீது காட்டுகிற அன்பு எப்படி தெரியுமா? நீங்கள் அவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். இன்றைக்கு ஒவ்வொரு பெண்களும் டெபோராக்களாக எழும்ப வேண்டும், எஸ்தராக எழும்ப வேண்டும். ஒவ்வொரு பெண்களும் குடும்பத்தையும், வீட்டையும், பிள்ளைகளையும், ஊழியத்திலும் எல்லாத்திலும் பயன்படுகளாக இருக்கிற காலம் இது. கர்த்தர் நம்மை உயர்த்தி தான் வைத்திருக்கிறார். எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஞானத்தை தந்திருக்கிறார், அபிஷேகத்தை தந்திருக்கிறார், வரங்கள் வல்லமைகள் தந்திரு. இன்றைக்கு என்னை எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னார், அவர் என்னை முத்திரமோதமாக வைத்திருக்கிறார். அவருடைய கையிலும் என்னை வரைத்து வைத்திருக்கிறார், அவருடைய இருதயத்திலும் என்னை வைத்திருக்கிறபடினா நிச்சயமாக என்னால் தைரியமாக சொல்ல முடியும். நான் அவரை அறிந்து கொண்ட நாள் இது. இந்த நாள் வரையிலும் அநேகர்களுக்கு அவரை பயன்படுத்துகிறார். தேசங்களுக்கு கர்த்தர் என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால், ஊழிய கொள்ளல, ஊழிய செய்யவே என்னை அழைத்தேன் என்று சொல்லி ஊழியத்திற்குள் வந்த முதல் நாளில் சொன்னார். இந்நாள் வரை அவர் ஊழியத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். தேசங்களுக்கு அவரை நேசிக்கிற பிள்ளைகள் நாம் அவருக்கு சாட்சிகளாக இருப்போம். எருசலேமிலும், யூதேயாவிலும், கலிலேயாவிலும், சமரியில், உலகம் எங்கும் சாட்சியாக இருப்பீர்கள். இன்றைக்கு அவரை நீங்கள் நேசித்தீர்கள் சொன்னால் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கை தான் உங்களுக்கு ஒரு பெரிய சாட்சி. ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் நம் மீது வைத்த அன்பும். அடுத்தது பாருங்களேன், நேச வைராக்கியம் பாதாளத்து போல் கொடிதான் இருக்கிறதாம். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, நேச வைராக்கியமானது அன்பின் மிகுதியை காட்டுகிறது அல்லவா? ஒரு நபரை அதிகமாக நேசிக்கிற ஒரு நபர் அவர் மேல்
வைராக்கிய அன்பை வைத்திருந்தான்னு சொன்னா அவரை விட்டு என்ன செய்ய மாட்டாங்க, பிரிய மாட்டாங்க. இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் ஒருவர் நேசித்து விட்டார்கள் சொன்னா அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் கொலை செய்ய கூட தயங்க மாட்டேங்கிறார்கள். ஆனால் இந்த நேசருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா? அவர் நமக்காக நம்மீது வைத்திருக்க அந்த நேசம் பாதாளத்திலும் கொடியதாக காணப்படுகிறது பாருங்க. நீங்க யாக்கோபு 4:5 இன்னும் 2 கொரிந்தியர் 11:2 1 யோவான் 2:15 வாசித்தீர்கள் சொன்னா கன்னிகை தமக்கு மட்டுமே சொந்தமானவள் என்று வைராக்கியம் பாராட்டுகிறார். நீங்க அவரோட மனவாட்டி என்று சொல்லி அவர் வைராக்கியம் பாராட்டுகிறார். அருமையான சகோதரியே, நீங்க பாருங்களேன், கன்னிகையின் மேல் அவர் வைத்துள்ள வைராக்கியமானது அன்பினால் கன்னிகையை கொல்லாமல் தமது ஜீவனை கொடுத்தார். ஆமென். பாருங்க, அவர் அன்பினால் நம்மளை கொல்லலைங்க, நமக்காக அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. நம்மளை கொல்லலை, அவர் நமக்காக ஜீவ பலியானார். ஏன் தெரியுமா? கன்னிகைகள் மீது வைத்திருக்கிறது அன்பின் நிமித்தம். இன்றைக்கு இதை கேட்கிற ஒவ்வொரு சகோதரிகளும் கவலையோட கண்ணீரோட வேதனையோட இருக்க, உங்களை யாரும் நேசிக்கல நினைக்கிறீங்களா? உங்களை நேசித்துட்டு விட்டுட்டாங்க நினைக்கிறீங்களா? நீங்க அவரை நேசிங்க, அவர் உங்களுக்காக ஜீவனை கொடுப்பாருங்க. அதன் தடல் அக்கினி தடலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமா இருக்குதுங்க. அக்கினியும் ஜுவாலையிலும் போனவங்க யாருமே என்ன சொன்னது திருப்பி வர முடியாது. வெந்து கருகி என்ன செய்வாங்க, அப்படி ஆகி போயிடுவாங்க. ஆனால் இங்கே நேசருடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கு தெரியுமா? அந்த நேசருடைய அன்பு ஜுவாலையானது கன்னிகை என்ன செய்த, இந்த அன்பின் ஜுவாலை கன்னிகையை சுத்திகரிக்கிறது. ஏசாயா 6:6-7 அப்போஸ்தலர் 2:3 நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு கன்னிகையும் அவருடைய அன்பினால் அவர் சுத்திகரிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தந்து நம்ம என்ன செய்கிறார்? அவர் ஒவ்வொரு சகோதரிகளையும் ஒவ்வொரு பெண்களையும் அவர் சுத்திகரிக்கிறார். நேசரின் அன்பானது அக்கினி ஜுவாலை விட பெரியதாக இருக்கிறது. ஆமென். மேலும் பாருங்க, நேசரின் அன்பினும் அக்கினினால் சுத்திகரிக்கப்பட்ட கன்னிகையை சோதனையினும் அக்கினியால் ஒன்றும் செய்ய இயலாது. 1 பேதுரு 4:12-13 நேசருடைய அன்பினால் சுத்திகரிக்கப்பட்ட ஒவ்வொரு சகோதரியும் எந்த சோதனையும் இல்லையா சோதனையினாலும் உங்களை கருகி போகவோ பலவீனப்படுத்துவோ உங்க ஜீவன் எடுக்க முடியவே முடியாதுங்க. சோதனைகள் நீங்க என்ன செய்வீங்க, மேற்கொள்ளும். ஏன்னா நேசர் உங்களுக்காக இருக்கிறார். அவர் நம்மளை சுற்றி அக்கினி மதிலா இருக்கிறார். ஆமா, ஆமென். இன்றைக்கு நீங்க இதை கேட்கும்போது நீங்க ஒப்பு கொடுக்கணும், ஏசப்பா நான் இன்றைக்கு உம்மீது வைத்திருக்க நேசத்திலும் ஐக்கியத்திலும் வளர என்னை அபிஷேகம் பண்ணுங்க. இந்த பெண்கள் தினத்தை கொண்டாடுகிற நான் உங்களுடைய சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு மரியாளை போல, ஒரு எஸ்தரை போல, ஒரு ரூத்தை போல, இல்லை டெபோராளை போல, யாகேலை போல, இன்னும் சொல்லப்போனால் நிறைய பெண்கள் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? ஆவியானவருக்கு உங்களை விட்டு கொடுப்பீர்கள் சொன்னா இந்த நாளிலிருந்து உங்களை சுத்திகரிக்க அவருடைய அன்பு போதுங்க. அந்த அன்பை நீங்க ருசித்து பார்த்தீங்கன்னாலே வாழ்க்கையில் இருக்க அசுத்தங்கள் எல்லாம் மாறிவிடும். அவர் நேசிக்கிறவருங்க, ஒரு நாளும் நம்மளே கைவிட மாட்டாரு. இந்த பெண்கள் தின வாழ்த்துல உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா? உன்னத பாட்டில் அந்த உன்னதமானவருடைய நேசத்தை குறித்து பாடப்பட்டிருக்கிறதே, நீங்களும் அவர் மீது நேசத்தினால அன்பினால அவருக்கு ஊழியம் செய்ய உங்களுக்கு ஒப்பு கொடுப்பீர்களா? ஏதாவது செய்யுங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க, ஜெப ஊழியம் செய்யுங்க, இல்லை பாடல் ஊழியங்களை செய்யுங்க, இல்லை எத்தாவது உங்கள் சபைகளில் போய் வீடுகளில் இருந்து ஊழியம் செய்ய. நான் என்ன எடுத்துருக்கேன்னு சொன்னால், எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறது இவாஞ்சலிஸ்ட்டு, அந்த இவாஞ்சலிஸ்ட்டுங்கிற அந்த அழைப்பு கொடுத்தபடினா நான் என்னுடைய வீட்டில் இருந்து இன்னும் கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை அதிகமாக எல்பத்தில் இன்டர்நேஷனல் பைபிள் காலேஜ், எல்பத்தில் ஊழியங்கள், எல்பத்தில் ஹீலிங் ஊழியம், எல்பத்தில் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி, பல தேசங்களிலிருந்து வருகிறார்கள். எப்படி? நான் நேசர் மீத்த அன்பின் நிமித்தம் அவர் என்னக்குள் இருந்து அவர் நன்மை செய்து கொண்டிருக்கிறார். நீங்களும் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய அவருடைய அன்பின் நிமித்தம் உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இயேசுவின் நாமத்தினால. பிதாவே, எந்த நாளிலும் இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும் இசப்பா. உங்களுடைய அன்பின் நிமித்தமாக அன்பின் அக்கினி, பரிசுத்தாவின் அக்கினினால் ஒரு சுத்திகரிப்பு உண்டாகி இவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே உம்மீது வைத்திருக்க அன்பின் நிமித்தம் உடைய வருகைக்கு ஆயத்தமாகட்டும். சகோதரிகள் உடைய வருகை அது சீக்கிரமா இருக்கிறபடியா வருகைக்கேற்ற சகோதரிகளை மாறட்டும் இசப்பா. ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you all. ஆமென், ஆமென், ஆமென்.